இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு மனநிலை. இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஃபீல் இப்போ வந்தது. அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும். அது ஒரு சில படங்கள் தான் செய்யும். இந்த மாதிரி படைப்புகள் காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம் இருக்கிறதெல்லாம் பெருமை. காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை. என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை. இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை. என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை. இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை. ரொம்ப நிறைவாக இருக்கு. போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு. அப்படி ஒரு படைப்பு. ஏன்னா அந்த ஐயாவை கண்டுபிடிக்கணும் பாரு டைரக்டர். ஐயாவை கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட 2022 என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சி விட்டார். அவரை கதை கேட்டாச்சு. ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது, தூங்க விடாது. அப்படி கதையை சொல்லிவிட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் தூங்கலை, சாப்பிடல, சுற்றி வந்துட்டுருக்கேன். இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்கன்னு. எடுக்கவே மாட்டுறாங்க, ஆரம்பிக்கவே மாட்டுறாங்க. நிஜமாவே நம்ம இருக்கோமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். திரும்ப மெதுவாக டைரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்பாரு. அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு. திடீர்னு பிரசாந்த் சாருக்கு அடிப்பேன். அவரும் ஐயாம்பாரு. அப்போ இருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மகாதேவன் சொல்கிறது நான் அவரை சொல்கிறேன், துல்கர் சாரை சொல்கிறேன். ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அப்படி உச்சரித்த ஒரு இடம், ஒரு தருணம். அவர் சொன்னார், நீங்கள் 2022 தானே, நான் 2019 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. உங்களோட நான் 3 வருஷம் முன்னாடி அப்படின்னாரு. ராணாட்ட பேசினா 16ன்றாரு. என்னையா நடக்குது? அப்படி அதாவது ஒரு படைப்பை நாம் இயக்குவது வேற, படைப்பு நம்மை இயக்கும், நம்மளை ஓட விடும், அழுக விடும், கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும். அதுதான் உண்மையான படைப்பு. அப்படி காந்தா எங்கள் எல்லாத்தையுமே ஓட விட்டுச்சு. நான்லாம் ஒரு 8 மாதம் ஆரம்பிச்சையோட சுற்றி இருந்தேன். எங்கே போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கையை வச்சு பொத்திட்டே அலைவேன். அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு. செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செல்வா கிட்ட அவ்வளோ இருக்குது. செல்வா கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்ல. நான் கேட்பேன், இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னேன். அது வேண்டாம் அப்படின்னு. ஏன் செல்வா அப்படின்னு. இல்லை, நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்கள மட்டும் தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்தில் சொன்னேன், யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தாண்டா காட்டணும், இது செல்வா சொல்லியிருக்காடா அப்படின்னு. அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தார் செல்வா. அவர் முதல் படமெல்லாம் கிடையாது. இது அந்த படைப்புக்குள்ளே ஊறி திளைச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். செல்வா வாழ்க. நல்லா பெருசாக வருவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு முறை செல்வாவை நினச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும். டேக் போயிட்டே இருக்கும். நான் டயர்டாயிருவேன். முதல் 4 வாட்டி கத்துவேன், 5ஆவது வாட்டி அப்படியே ஆகிட்டு செல்வா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பில் திரும்ப எனர்ஜி வரும். அப்படி ஒரு உழைப்பாளி. உங்களுடைய உழைப்புக்கு வானமே இல்லை. வெல்க. என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படிமா. அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் பிள்ளை. என்னன்னா ஒரு சில சீன்ஸ் செல்வா சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், இது நிஜம்னு என்னை நம்பவை, நான் நிஜம் நம்பணும், அப்போ தான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறார். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதனால எங்கள் செட்டில் நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும்.
ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது, பொய் சொல்லிக்கிறது, நடிக்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாமே நிஜமாக இருக்கும். அப்படி தான் அவரை பார்த்தேன். அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவோ தூரம் போவார். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நான் ஃபோனில் கூட பேசலை. பேசுனா சார் அப்படின்னு கூப்பிட்டுருவோமோ, அவர் நம்மளை சார்னு கூப்பிட்டுருவாரோ, அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசவே இல்லை. செல்வாட சொல்லுவேன், மகாதேவன்கிட்ட சொல்லுங்கள், நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த அன்பு என்றைக்குமே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. என் பிள்ளை குமாரி, அவர் ராஜகுமாரி, எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அவ அவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு நியாயம் செஞ்ச ஒரு பெண்ணு. இப்படி ஒரு பெண் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் சொன்னேன், நீ இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டே இருப்ப உன்னுடைய உழைப்புக்கு அப்படின்னா. நல்லா வரணும் இறைவன் ஆசீர்வாதத்தில். என் தம்பி ராணா நிறைய முறை நல்ல நல்ல படைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளே ராணா இருப்பார். செல்வா எத்தனை முறை படம் பார்த்தாருலாம் எனக்கு தெரியாது. இந்த படத்தை அவர் காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க பார்த்துட்டே இருந்தார். இது செல்வா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். என்கிட்ட ராணா தம்பி சொல்லும்போது சொல்லுவார், அண்ணே ஒரு நல்ல படைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிடைச்சிருச்சுன்னா அதில் எவ்வளோ தூரம் அதை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிடணும். அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாரு. வாழ்க. உங்களுடைய அந்த ஆர்வமும் அன்பும் இந்த சினிமாவை நீங்கள் காதலிக்கிறதும் நம்மளை என்றைக்குமே கைவிடாது. ஒரு பழம்பெரும் நடிகர் என்கிட்ட சொன்னார், விஎஸ் ராகவன் சார். அவருடைய 72வது வயசில் என்னுடைய ப்ராஜெக்டில் ஒன்றில் நடிக்க வராது. அப்போ என்கிட்ட சொல்லுவார், கனி நீ உண்மையாக இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருடைய 92வது வயசில் பார்க்குறேன். என்னுடைய படத்துக்காக ஒரு டேக்ஸ் ஃப்ரீ வாங்குறதுக்கு போகிறேன், அப்பான்னு ஒரு படத்துக்காக. அவருடைய 92வது வயசு, அவர் இறங்கி வர்றார். அப்போ சொல்கிறார், நான் சொன்னேன்ல, நான் உண்மையாக இருக்கிறதுனால என்னுடைய மரணம் வரை சினிமா என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் எவ்வளோ நாள் இருந்தாலும் நான் சினிமாவில் இருப்பேன். சினிமா என்னை விடவே விடாது. உன்னை யாருமே பார்க்கலையே, நீ கவலையப்படாத, உன்னை கேமரா பார்த்துட்டு இருக்கு, நீ உண்மையாக இருந்துரு அப்படிம்பார். அதை தான் இந்த மூமெண்ட் வரைக்கும் மொத்த பேருமே கடைபிடிக்கிறோம். காந்தா அப்படின்ற ஒரு படைப்புக்காக தான் எல்லாருமே ஓடணும். அதுதான் இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. மச்சான் ஆண்டனி, என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் உன்னை சரணடைந்தேன் படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு ஒரு நல்ல ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. மொத்த படத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னாரு. அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன், மொத்த படத்தையும் கொடுத்துட்டு போங்க, ஒரு வாரம் கழிச்சு நான் கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னாரு. என்னடா வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ட்ரெய்லர் காட்டினார், அட்டகாசமாக இருந்தது. அதற்கு பிறகு அங்கங்கே பார்ப்போம், கை காட்டுவோம், சிரிப்போம். இந்த படைப்பில் தான் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவன் பேசவே மாட்டானே, எப்படா பேசுகிறான் அப்படின்னு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கெட்ட வார்த்தை சொன்னான். சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைரக்டர் சொன்னேன், சார் இப்படி சொன்னார், சொல்லிட்டாரா, அப்போ ரைட்டு அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளி ராமலிங்கம், அற்புதமான ஒரு கலைஞன். எல்லாரோடையும் சேர்ந்து பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணல, என்னை தட்டி தேத்தி எடுத்துகிட்டு வந்தது எங்கள் டைரக்டர் தான். அதுக்குள்ளே இறங்குனதும் எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன். என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும், நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்டில் வருவார். அவர் தான் உள்ளே இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்துருக்காரு நான் நினைக்கிறேன். இது அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் வெல்வோம். நன்றி. வாழ்க. நல்ல ஃப்ரெண்ட், நல்ல க்ளோஸா ரெடி அனஸ்தான தள்ளி மா பின்னாடி கை நீட்டாதா மேம், சைட் மேம், சைட் மேம், ஒன் மோர் சென்டர் மேம், சைட் மேம், ஒன் மோர் ஸ்ட்ரைட் ஹியர் மேம். கேமரா பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. எடுத்தாச்சுனா கொஞ்சம் முடிச்சிடலாமா மேம்? சைட் லாஸ்ட் ஒன் சைட் எல்லாம் எடுத்தாச்சுல. பாக்யஸ்ரீ அவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கள பற்றி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ கைண்டாக நிறைய சொன்னாங்க. ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் வெரி வெரி டேலண்டட். பண்ணுற வேலையை அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுற ஒரு பர்சன். அண்ட் வி லவ் யூ ஸோ மச் ஃபார் வாட் எவர் யூ டன் ஸோ ஃபார். அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டூ குட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் திஸ் நைஸ். அண்ட் ஒரு சில வார்த்தைகள் அபவுட் காந்தா we'd like to hear.
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காந்தா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம். எதுக்குன்னா இது நான் என்கிட்ட வந்து முதல்ல படம். ஐயோ నాకు ரொம்ப பயமா இருக்கு. And I'm sure just the way I'm in love with the film, you all are going to fall in love with the film after watching it. Thank you, Kanta, and the entire team for believing in me, believing a fresh newcomer, for giving this kind of performance. இதுதான் எனக்கு தமிழ் introduction, and I'm so excited to start this journey with all of you. Ayya, Selva Ayya, he's been my best supporter from day one, from casting me to teaching me. So I would say he's my first teacher, and I'm so lucky to have you in my life. Nadippa Chakravarti, my co-actor, DQ Garu. When the script first came to me, I was very nervous because I saw that Dulquer Salmaan is the actor, and it's this kind of performance, and I was like, "Ayyo, how am I going to live up to this?" But with the help of all of them and obviously a pinch of dedication, I think I tried my best and gave it 100%. So thank you for being the best co-actor and helping me throughout the film. Kani sir, actually I'm very emotional today because very few films make you feel this way, because all of them are like my family, and you don't feel this way for every other film that you do. So Kani sir, you are truly my father in Kani sir. You are truly my father in real life as well. So thank you so much. Nandri, romba romba nandri. Rana Garu. So, I mean, Spirit Media found me as the talent, as an actor, brought me to Chennai. I stayed here for 6 months to prepare for Kanta. And yeah, you introduced me to Tamil cinema. And thank you so much for that. I will always be grateful for this. Anthony sir, you are amazing. I've seen the edit and I'm so thankful you're a part of our film. Thank you for giving me these beautiful compliments, and that means a lot to me. And Prashant, thank you so much. All your hard work is so important and appreciated. I know you're not the front face of the film, but you are the one that makes things happen, and I think that deserves a lot of appreciation. Danny, who's not with us here today, but trust me, guys, he's given us a beautiful film, the virtual film. I mean, the cinematography is beautiful. So thank you to him as well, and the rest of the Kanta team. So yes, this is my Tamil introduction. I'm very proud of this film, and I'm sure you will all be too. Thank you so much. Romba romba nandri.